மரியாதை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறத பொறுத்து நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அதை பணம், பொருள், அதிகாரத்தை வச்செல்லாம் வாங்கிட முடியாது. அப்படியே வாங்கினாலும் அது நிரந்தரமானதாக இருக்காது. உண்மையாகவே பணம், பொருள், அதிகாரத்தை வச்சு மரியாதையை வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் அரசர் ஒருத்தர் ஒரு நாள் இரவு வேளையில் தன்னோட நாட்டுக்குள்ளே நகர்வலம் போனார். அவர் கூட பாதுகாப்புக்கு 2 மெய்காப்பாளர்களும் போனாங்க. அந்த நேரமாக பார்த்து பயங்கரமான காற்று மழையும் அடிக்க ஆரம்பிச்சது. தடுமாற்றத்தில் அரசர் தன் காவலாளிகளை விட்டு வழி தவறி போயிட்டாரு. சுற்றி எங்கே பார்த்தாலும் காரிருள் நிறைஞ்சிருக்க, காற்று மழையும் வேற பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த அரசருக்கு தூரத்தில் ஒரு குடிசை ஒன்று தென்பட்டது. அந்த குடிசையிலேருந்து வெளிச்சமும் வந்துக்கிட்டு இருந்தது. உடனே அரசர் அந்த குடிசையை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலேயே குடிசையோட வாசலையும் அடைஞ்சு உள்ளே நுழைஞ்சார். உள்ள கந்தலாடை அணிஞ்ச ஒரு நபரை தவிர வேற யாரும் இல்லை. அரசர் உள்ளே நுழைஞ்சதும் அந்த நபர் பார்த்தும் பார்க்காத மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அரசருக்கு ஒரு நிமிஷம் தான் மாறு வேடத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் மறந்து அந்த நபர் எழுந்து தனக்கு மரியாதை கொடுக்காம உட்காந்துருக்கிறத பார்த்து கோபம் வருது. ஏன்பா, உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உட்காந்துருக்கிய அப்படின்னு அரசர் கேட்க, அந்த நபர் சொல்கிறாரு, நீ தான் என் வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக நுழைஞ்சிருக்க, நான் எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. அரசரால் இதை தாங்கிக்கவே முடியல. அவர் எப்பவுமே நகர்வலம் போகும்போது யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உதவி செய்கிறதுக்காக ஒரு பொற்காசு பையை தன்னோட இடுப்பில் வச்சிருப்பாரு. அந்த பொற்காசு பையை எடுத்து பிரித்து அந்த நபர்கிட்ட காட்டி, பாத்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள்னு, இப்போவாவது எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்னு அரசர் கேட்க, அந்த நபர் உடனே அரசர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் இவ்வளவு பொற்காசை நீயே வச்சிருக்கியே, உனக்கு எப்படி வணக்கம் சொல்கிறது அப்படின்னு. உடனே அரசர் கோபத்தில் அதிலிருந்து ஒரே ஒரு பொற்காசை எடுத்து அந்த நபர் முன்னாடி வீசி எறிஞ்சு, இந்தா இப்போது எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த நபரோ அந்த காசை கையால் தொடாமலேயே, ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அற்பமாக ஒத்த காசை வீசுறிய, உனக்கா வணக்கம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு கோபம் இப்போ இன்னமும் அதிகமாகிருச்சு. அதனால தாங்கிட்ட இருந்த பாதி பொற்காசை பிரித்து அந்த நபர்கிட்ட கொட்டிட்டு, என்கிட்ட இருந்ததில் சரி பாதி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இப்போவாவது எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்னு அரசர் அந்த நபர்கிட்ட கேட்க, அந்த நபர் மெல்லமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்க அளவுக்கு இப்போ என்கிட்டயும் இருக்கே, நீ நானும் இப்போ சமமாயிட்டமே, சரிசமமாக இருக்கன்னா உன்னை எதுக்கு மதிக்கணும் அப்படின்னு. இப்போ அரசருக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சது. அதனால தாங்கிட்ட இருந்த மீதி பொற்காசுகளையும் பிரித்து அந்த நபர்கிட்ட கொட்டிட்டு, இந்தா என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இப்போவாவது எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த நபரோ சத்தமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என்கிட்ட நிறைய தங்கம் இருக்குது, அதனால நீ தான் இப்போ எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. இப்போ அரசரால் பதில் பேசவே முடியல, வாயடிச்சு போய் நின்றுட்டாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மரியாதை அப்படிங்கிறது பணம், பொருள், அதிகாரத்தை கொண்டு வாங்குறது கிடையாது. அப்படி கிடைக்கிற மரியாதை நிரந்தரமானதும் கிடையாது. உண்மையான மரியாதை அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறத பொறுத்து, மற்றவங்க நமக்கு கொடுக்கறது. எது எப்படியோ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் பாலா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.